திரிஷாவோட கமெண்ட் செக்ஷன்ல பாருங்களேன், உடனே போயிட்டு அண்ணனை முடிச்சு விட்டாங்க. விஜய் இப்படி கொண்டு வந்துட்டே, ஒரு குடும்பத்த கெடுத்துட்டே, இப்ப நீ நல்லா இருப்பல அப்படிங்கிற மாரி சொல்லியிருக்காங்க. எனக்கு என்ன புரியலன்னா, ஜெயம் ரவி, கெனிஷா அவர்களோட விஷயத்திலயும் வந்து பாத்தீங்கன்னா, கெனிஷா கெட்ஸ் பிளேம்ட், ஆர்த்தி கெட்ஸ் பிளேம்ட். அடுத்து விஜய் இஷ்யூல சங்கீதா கெட்ஸ் பிளேம்ட், திரிஷா கெட்ஸ் பிளேம்ட். ஹர்திக் பாண்டியாவோட இஷ்யூல நட்டாஷா கெட்ஸ் பிளேம்ட், அவங்களோட நியூ கேர்ள் ஃபிரெண்ட் கெட்ஸ் பிளேம்ட். வை ஆல்வேஸ் விமன்? இப்ப இந்த விஜய் சங்கீதா இஷ்யூவை தாண்டி எனக்கு என்னன்னா, இப்போ ஒரு எக்ஸ்ட்ரா மேரிட்டல் அஃபேர்ல 3 பேர் இருக்காங்கன்னா, அதுல 2 பெண்கள் மட்டுமே அகைன் அண்ட் அகைன் அபியூஸ்க்கும், அசிங்கத்துக்கும் உள்ளாக்குறாங்க. ஏன் அது பண்ணவங்க மேல ஏன் வந்து எந்த ஒரு விஷயம் விஜய் அவர்கள் பண்ணாங்கன்னு இப்ப நான் அக்யூஸ் பண்ணவே இல்லை. நார்மலாவே ஒரு விஷயம் இப்படி நியூஸ் வருதுன்னா, ஏன் வந்து டைரக்டா உமன்ஸ தாக்குற மாதிரி இருக்குன்றதுதான் கேள்வி. இன்னொன்னு இது வந்து பர்சனல் லைஃப் நம்ம இறங்கி பேசவே கூடாது. பட் ஆஃப்டர் சீயிங் தட் கமெண்ட் செக்ஷன், ஐ டெஃபினெட்லி இந்த வீடியோ அப்லோட் பண்ணணும்னு நான் நினைச்சேன். எனக்கு ஜென்யூனாவே அண்ணாமலை அவர்கள் வந்து பிரஸ் மீட் கொடுத்திருந்தாரு. அவர் பிஜேபியில ஏன் இருக்காரு அப்படின்னு தான் அவரோட ஒவ்வொரு பிரஸ் மீட்லயும் எனக்கு வந்து தோணும். அவர் சொல்றாரு, இதை வந்து நான் அரசியலாக்க விரும்பல. இது அவங்களோட பர்சனல் வாழ்க்கை. அவங்க டிசம்பர்ல இதை வந்து இது பண்ணியாச்சு. இது ஏன் இப்ப வருதுன்னு தெரியாது. இது வந்து பர்சனல் வாழ்க்கையில வந்து அரசியல் பேசுறது வந்து தப்பு அப்படிங்கறது அந்த மனுஷன் அவ்வளவு அழகா பேசி கடந்து போறாரு. ரைட் பர்சன் இன் ராங் பிளேஸ் அப்படிங்கிறதுக்கு வந்து நிறைய பேர் வந்து சொல்லிட்டே இருக்காங்க. அது அண்ணாமலை அவர்களை அடிக்கடி பார்க்கும்போது அது வந்து தோணும்.